ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடிட்டோம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் சமைச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. காய்கறி 7 வகை காய்கறி இல்லைன்னா 9 வகை காய்கறியெல்லாம் போட்டு நாங்கள் பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரர் இப்போ அவங்க தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து வெளில போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் படம் பார்த்தேன். அப்புறம் அப்படியே 3 நாளாக வீட்டில் சுத்தம் பண்ண ஒர்க் இருந்துச்சா, அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு உட்காந்தேன். ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? முடியாது. ஆமாம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் பொங்கல் என்னென்ன செஞ்சேன் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்னா வெறும் வெள்ளை பொங்கல் இல்லை, பொங்கல் ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரியெல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நம்மளால் முடிஞ்ச 7 வகை இல்லைன்னா 9 வகை நாட்டு காய்கறிகள் போட்டு நாங்கள் செய்வோம். நம்ம அந்த இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் இல்லாமல் நம்ம விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டில் நாட்டு காய்கறி இருக்கும்ல, கத்திரிக்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி கிழங்கு வகை காயெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான சாம்பார் மணக்க செஞ்சுருக்கேன். கரும்பு நைட்டே கொண்டு போட்டாங்க. இவங்க நான் எந்திரிச்சா உடனே இவங்களும் பின்னாடியே வந்துடுவாங்க. இவங்க அக்கா தான் சொன்னனே ரிப்பு, கொஞ்சம் அவங்க இறப்பு தாங்க முடியல தான், இருந்தாலும் அதையும் தாண்டி போகணுமே, போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் கரும்பு பார்த்திங்கன்னா, கரும்பு என் பையனோட ஃப்ரெண்டு. இவர் அவன் குட்டி பையன் ஜட்டி போடாமல் இருக்கான், அதனால் அவனை காட்ட முடியாது. இவங்க தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக 10 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. வாங்க என் கோலத்தை காட்டுறேன். கோலம் இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் முடியல, உடம்பு முடியல, நெஞ்சு வலிக்கு, அதனால் நான் சுமாராக தான் போட்டிருக்கேன். எப்பயும் கோலம் நல்லா பெருசாக போடுவேன் மயில் பொங்கல். இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, என்னன்னு தெரில. நேற்று நைட்லேருந்தே கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாமனார் இன்னும் வருஷம் திரும்பல, அதனால் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம். பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிடலை, நாங்களாக சாப்பிட்டுக்கிட்டோம். சரி, சின்ன பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்கள வருத்தப்பட வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொங்கல் நாங்கள் வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு இந்த பொங்கல் இன்றைக்கி இப்படி தாங்க இருக்குது. சரி, இதை நாளைக்கு மாட்டு பொங்கல், நாளான்னைக்கு காணும் பொங்கல், நல்லா ஜாலியாக வெளியிலலாம் போவோம். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேன். எல்லோருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க, ஜாலியாக கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஷார்ட்ஸு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கலாம் பெல் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே மக்களே, நன்றி, தேங்க்யூ, பை பை.